பாஜக எப்போதும் தனக்கு அழுத்தம் தந்தது இல்லை என்றும் பிரதமர் எப்போதும் என்னுடன் நல்புறவுடன் உள்ளார் எனவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சரை கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சூரணா சந்தித்து சமாதானம் பேசினார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு புதுச்சேரியில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும். புதுச்சேரி நிர்வாக ரீதியால் ஆளுநர் அரசு இடையே எப்போதும் சில பிரச்சனைகள் வரும். நிர்வாகத்தில் அதை பேசி சரி செய்வோம். 2026 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைப்பது எப்படி என ஆலோசித்து வருகிறோம். ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தில் என்ன செய்தால், எப்படி நடந்தால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசை அமைக்க முடியும் என ஆலோசித்து வருகிறோம். எந்த அரசாக இருந்தாலும், எந்த ஆளுநராக இருந்தாலும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்கும் வரை சில பிரச்சனைகள் வரும். அதை நாங்கள் சரி செய்வோம். தேர்தல் நடைபெறும் பொழுது எத்தனை தொகுதிகள் என முடிவு செய்வோம். எப்போதும் பாஜக அழுத்தம் தந்தது இல்லை. பிரதமர் எப்போதும் என்னுடன் நல்ல உறவு உள்ளார். காங்கிரஸில் இருக்கும் பொழுதே நட்புணர்வோடு சந்தித்து பேசுவோம். பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறும் சூழ்நிலை இல்லை. மக்கள் எங்களை தேர்தல் மூலம் தேர்வு செய்துள்ளனர். 2026 தேர்தலில் வரை இந்த ஆட்சியில் தொடர்ந்து மக்களுக்கு சேவையாற்றுவோம். மாநில அந்தஸ்து தொடர்பாக சட்டமன்றத்தில் கூடி விவாதித்தோம். புதுவையில் உள்ள அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் மாநில அந்தஸ்தை வலியுறுத்த வேண்டும். அதற்கு தேவையான அழுத்தத்தை நாங்கள் கொடுப்போம். பிரதமரை எப்போது வேண்டுமானாலும் சந்திப்போம் என தெரிவித்தார். மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற கவர்னர் கைலாசநாதர் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் மேட்டுப்பாளையம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காச நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சத்துணவு பைகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பயனாளிகளுக்கு சத்துணவு பைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செய்வேல், தேசிய சுகாதார இயக்கத்தின் தலைவர் டாக்டர் கோவிந்தராஜன், மருத்துவர்கள் மற்றும் சுகாதார மைய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விழா முடிவில் கவர்னரிடம் முதலமைச்சருக்கு தங்களுக்கு கருத்து வேறுபாடு நிலவுகிறதா என செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அவர், எனக்கு அப்படி ஒன்றும் தோன்றவில்லை, அப்படி ஒன்றும் இல்லை என அவர் பதிலளித்தார். விரைவில் புதுவையில் புதிய அமைச்சர் பதவி ஏற்பார் என பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சூரணா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சூரணா பின்னர் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவது குறித்த முதலமைச்சருடன் விவாதித்துள்ளோம். தேர்தலை எதிர்கொள்ள என்ன பணிகள் செய்ய வேண்டும் என ஆலோசித்துள்ளோம். அமைச்சர் சாய் சரவணகுமார் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். விரைவில் புதிய அமைச்சர் பதவி ஏற்பார். எங்களுக்குள் சில விஷயங்கள் வரும். குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வரும். அதை பேசி தீர்ப்போம். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறோம். எங்களுடன் வேறு கூட்டணி வந்தால் அதை பற்றி யோசிப்போம். தொகுதி பங்கீடு குறித்து தேர்தல் அறிவிப்பு வந்தவுடன் முடிவு செய்வோம் என கூறினார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் தலைமை பொறியாளர் அலுவலகம் எதிரே சங்கு ஊதி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன்படி நேற்று மாலை தலைமை பொறியாளர் அலுவலகம் எதிரே சங்கு ஊதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சங்க தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். சங்க நிர்வாகிகள் வீராசாமி, குணசேகர பாண்டியன், ஆபிரகாம், லூர்துசாமி, சம்மேளன நிர்வாகிகள் பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பெருமாள் நன்றி கூறினார். போராட்டத்தில் பொதுப்பணித்துறை தொழில்நுட்ப ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஊழியர் பணி கட்டமைப்பு மாற்றி அமைக்க வேண்டும். போர்மேன் பதவிக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை மீண்டும் உயர்த்தி லெவல் 6 வழங்க வேண்டும். காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் பதவி உயர்வு நேரடி நியமனம் மூலம் நிரப்ப வேண்டும். நிலுவையில் உள்ள 6 ஆண்டு மதிப்பூதியம் வழங்க வேண்டும். 950க்கும் மேற்பட்ட காலியாக உள்ள MTS பதவிகளில் வாரிசு, CLR, வவுச்சர் ஊழியர்களை கொண்டு நிரப்பப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடந்தது. மாநில அந்தஸ்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த அதற்கான கடிதத்தை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு நேற்று மாலை துணை சபாநாயகரிடம் வழங்கி 6 மணி நேர போராட்டத்தை முடித்துக் கொண்டார்.
புதுச்சேரி உயர்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சுயேட்சையாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். முதலமைச்சர் ரங்கசாமிக்கு தனது ஆதரவை தெரிவித்து வருகிறார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற சமூக அமைப்புகளுடன் சென்ற டெல்லியில் அவர் போராட்டம் நடத்தினார். இந்த நிலையில் அவர் இன்று காலை 11 மணிக்கு சட்டமன்றத்திற்கு வந்தார். திடீரென தர்ணாவில் ஈடுபட்டார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை எனில் புதுச்சேரியில் சட்டமன்றம் எதிர்க்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்தில் தலித் மக்களுக்கு இடமில்லாத அமைச்சரவை எதிர்க்க, உடனடியாக புதுச்சேரி சட்டமன்றத்தை கலைக்க வேண்டும். அதற்கு தனது முதல் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறேன் என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்றத்தில் தர்ணாவில் ஈடுபட்டார். தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த முதல்வரிடம் கொடுக்க இருப்பதாக கூறி அவருக்காக காத்திருந்தார். மாலை வரை முதல்வர் ரங்கசாமி சட்டமன்றத்திற்கு வரவில்லை. இந்த நிலையில் மாலை 5 மணிக்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு வந்து போராட்டத்தை முடித்துக் கொள்ள முதல்வரை கேட்டுக் கொண்டதாக தெரிவித்தார். இதையடுத்து போராட்டத்தை கைவிட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு தனது கோரிக்கை கடிதம் மற்றும் ராஜினாமா கடிதத்தை துணை சபாநாயகர் ராஜவேலுடன் கொடுத்தார். மாநில அந்தஸ்திற்காக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த முதலமைச்சரிடம் கடிதம் கொடுத்திருக்கிறேன். மாநில அந்தஸ்து வேண்டும் என கேட்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை புறக்கணிக்க வேண்டும். மாநில அந்தஸ்து கிடைத்த பிறகுதான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என நேரு வலியுறுத்தினர். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமூர்த்தி நகர் மற்றும் NSG போஸ் நகரில் மொத்தம் 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட JG நகர பகுதி திருமூர்த்தி நகரில் 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணி மற்றும் NSC போஸ் நகரில் 24 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைப்பதற்கான பணியினை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடங்கி வைத்தார். இவ்விரு நிகழ்வின் போது இளைநிலை பொறியாளர் மூரே, சத்யநாராயணன், கான்ட்ராக்டர் சந்தோஷ் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். ஆளுநர் முதல்வர் அதிகார போட்டியை திசை திருப்பும் மாநில அந்தஸ்து பெறுவதற்காக சிறப்பு சட்டசபை கூட்டம் என்ற நாடகம் நடத்துவதா என ஆட்சியாளர்களுக்கு மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சேர்மன் ஆரூர் வெங்கட்ராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்மன் RL வெங்கட்ராமன் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து சம்பந்தமாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் சபாநாயகரை சந்தித்து சிறப்பு சட்டமன்ற கூட்டத்தை உடனடியாக கூட்ட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். அது வரவேற்க தகுந்த விஷயம்தான். ஆனால் கடந்த 4 ஆண்டு காலமாக இவர்கள் ஏன் கடுமையாக முயற்சி செய்யவில்லை என்று மக்கள் மனதில் கேள்வி எழாதா? 2021 சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியுடன் காங்கிரஸ் கூட்டணி வைப்பதே மாநில அந்தஸ்து மற்றும் பெஸ்ட் புதுச்சேரியாக மாற்ற இரட்டை என்ஜின் ஆட்சி வேண்டும் என்று முதல்வர் ரங்கசாமி தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு அரசின் மானிய தொகையால் 7,80,000 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்ட புதிய டிராக்டரை சபாநாயகர் செல்வம் வழங்கினார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம், பூர்ணாங்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களின் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக அரசின் மானிய தொகை ரூபாய் 4,50,000 உதவியுடன் ரூபாய் 7,80,000 மதிப்புள்ள புதிய டிராக்டர் கொள்முதல் செய்யப்பட்ட அதனை தவளக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கத்திற்கு வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் சட்டப்பேரவை தலைவர் இல்லத்தில் நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டார். கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கடன் வழங்கும் சங்க நிர்வாகிகளிடம் ஒப்படைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சங்க வேளாளர் குமாரவேல், நிர்வாகி இருசப்பன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் ஊரக வளர்ச்சி, தூய்மை பாரத இயக்கம், கிராமம், SBMG தனிநபர் வீட்டு கழிவறை கட்டுவதற்கான பணி ஆணைகளை 7 பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் வழங்கினார். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர பகுதிகள் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதி இளங்கோ நகர் 2வது பிரதான சாலை
பத்மினி மினி ஹாட் பக்கத்தில் உள்ள சிமெண்ட் சாலை பழைய சிமெண்ட் சாலையை மாற்றி புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணி 2024-25 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 32,40,45,000 செலவில் புதுச்சேரி நகராட்சி மூலம் பணிகள் துவங்குவதற்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி இந்த பணிகளை இளங்கோ நகர் 2வது பிரதான சாலை பாலாஜி திரையரங்கம் எதிர்ப்புறம் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். விழாவில் புதுச்சேரி நகராட்சி சிறப்பு பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளைநிலை பொறியாளர் குப்புசாமி, ஒப்பந்ததாரர் ராதாகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரி நகராட்சி அதிகாரிகளும் நகராட்சி ஊழியர்களும் மேலும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிரும் இளைஞர்களும் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப் ஸ்மைல் அண்ட் க்ளோ மற்றும் அட்வான்ஸ் டென்டல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரிகள் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மற்றும் இணைந்த 2 நாள் வாய்மை பரிசோதனை மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி பாரதிதாசன் கல்லூரியில் சென்ட்ரல் ரோட்டரி கிளப் ஸ்மைல் அண்ட் க்ளோப் மற்றும் அட்வான்ஸ் டென்னல் ஸ்டுடியோ மற்றும் பாரதிதாசன் மகளிர் அரசு கல்லூரியில் ஆரோக்கியம் மற்றும் நலவாழ்வு மன்றம் இணைந்த 2 நாள் வாய்மை நலம் மற்றும் அதன் உடல் நலத்துடனான தொடர்பை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் மாணவிகளுக்கு பணியாளர்களுக்கும் இலவச பரிசோதனைகள், ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வினை முதல்வர் டாக்டர் ஆர் வீரமோகன் துவக்கி வைத்தார். மருத்துவர் பிரசன்னா குமார் மற்றும் மருத்துவர் ஸ்ருதி, ஸ்மைல் அண்ட் க்ளோ டென்டல் ஸ்டுடியோ இயக்குனர் புதுச்சேரி சென்ட்ரல் ரோட்டரி கிளப் தலைவர் பிரசன்னா ஆகியோர் தலைமை வகித்தனர். இந்த மருத்துவ முகாமில் திட்ட இயக்குனர் பிரேம் ராஜா, பிரதாப் சந்திரன், சண்முகம், விஜய் சங்கர் மற்றும் ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மாணவிகள் மற்றும் பெண்களுக்கு வாய்மை நலம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ரோட்டரி அமைப்பு மேற்கொண்ட இந்த முயற்சி சமூக நலனுக்கான சிறந்த முன்மாதிரியாக அமைந்தது. புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்ட தலைமை உரை ஆற்றினார். புதுச்சேரி மாநில எய்ட்ஸ் கவுன்சில் மற்றும் எய்ட்ஸ் திட்ட சட்டமன்ற குழு உறுப்பினர்களின் ஒருங்கிணைந்த கூட்டம் இன்று முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சன்வே ஹோட்டலில் நடைபெற்றது. கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், எதிர்கட்சித் தலைவர் சிவா, துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சம்பத் மற்றும் செந்தில்குமார், மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் சுகாதாரத்துறை செயலர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் திரளாக கலந்து கொண்டனர். கூட்டத்தில் HIV எய்ட்ஸ் தடுப்பு திட்டம், புதுச்சேரியில் நிலை மற்றும் HIV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாநில அரசால் அளிக்கப்படும் உதவி திட்டங்கள் குறித்து கலந்தாலோசிக்கப்பட்டது. கூட்டத்தின் முடிவில் HIV எய்ட்ஸ் நோய் தொற்றுடன் புதுச்சேரியில் வாழ்ந்து வருபவர்களுக்கு புதிய உதவி திட்டங்கள் முதல்வரால் அறிவிக்கப்பட்டது. கூட்டத்திற்கு முன்னதாக சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் ரே வரவேற்புரை ஆற்றினார். முதலமைச்சர் ரங்கசாமி விழாவினை துவக்கி வைத்த தலைமை உரை ஆற்றினார். சட்டப்பேரவை தலைவர் செல்வம் முன்னிலை வகித்த சிறப்புரை ஆற்றினார். சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் வாழ்த்துரை வழங்கினார். மத்திய அரசின் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு அமைப்பின் துணை இயக்குநர் ஜெனரல் டாக்டர் டான்சிஸ் இந்த கூட்டத்தில் மத்திய அரசின் பிரதிநிதியாக கலந்து கொண்ட எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து பேசினார். சுகாதாரத்துறை இயக்குநர் மருத்துவர் செவ்வில் நன்றி உரை கூறினார். கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை சுகாதாரத்துறை பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்க திட்டம் இயக்குநர் மருத்துவர் அருள் விசாகன் மற்றும் துறை அதிகாரிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் லூக் என்ற ஆப் மூலம் நூதன பண மோசடியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சைபர் கிரைம் காவல்துறைகள் புகார் அளித்தனர். 20,300 ரூபாய் முதலீடு செய்தால் நாள் ஒன்றுக்கு 700,000 கொடுக்கப்படும் என்ற லூக் என்ற ஆப்பில் வந்த விளம்பரத்தை நம்பி கரிக்கலாம்பாக்கம், ஏம்பலம், முத்தியால்பேட்டை மற்றும் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த 300 பெண்கள் பணத்தை செலுத்தியுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு அந்த ஆப் மூலம் தினமும் 700 ரூபாய் வரவில்லை. இதனால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த பெண்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் குற்றப்பிரிவு காவல்துறையால் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இது போன்ற ஆப்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி வள்ளலார் சாலையின் நடுவே திடீரென ஏற்பட்ட பள்ளத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரி வள்ளலார் சாலை 45 அடி ரோடு வழியாக தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வருகின்றன. எப்பொழுதும் பரபரப்புடன் காணப்படும் இச்சாலையின் நடுவே நேற்று திடீரென 12 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டது. இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்துக்கு உள்ளாகினர். தகவல் அறிந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றால் பள்ளம் ஏற்பட்டிருக்க காரணங்கள் குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். அதில் சாலையின் நடுவே செல்லும் பாதாள சாக்கடை உள்வாங்கியது தெரிய வந்ததா. இதையடுத்து புக்லைன் இயந்திரம் மூலம் பாதாள சாக்கடையை சரி செய்வதற்கு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் அப்பகுதிகள் பரபரப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே 45 அடி சாலையின் நடுவே திடீர் பள்ளம் விழுந்தது தொடர்பான வீடியோ நேற்று சமூக வலைதளத்தில் பரவி வைரலாகி வருகிறது. புதுச்சேரி சுதேசிமில் அருகே அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் ஓய்வூதியர்கள் சங்கம் சார்பில் சுதேசிமில் அருகே நேற்று தர்ணா போராட்டம் நடந்தது. அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், புதுச்சேரி ஓய்வூதியர்கள் சங்கத்தின் தலைவர் சண்முகம், பொருளாளர் ஞானசேகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் நியமிக்க வேண்டும். அரசு துறைகளில் காலியாக உள்ள அனைத்து பணியிடங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும். அரசு துறை மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களின் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்வதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட 26 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடந்தது. இதில் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உப்பிளம் தொகுதிகளில் 600 குடும்பங்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். புதுச்சேரி உப்பிளம் தொகுதியில் குடும்ப அட்டை வேண்டி விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு குடும்ப அட்டை வழங்கும் விழா சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற குடும்ப அட்டைகள் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். மேலும் சிவப்பு அட்டை பெற்ற மக்கள் உடனடியாக அரசு மருத்துவ காப்பீடு திட்டங்கள் பதிவு செய்து பயன்பெற வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கொள்ளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற பக்தி பரவசத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கொள்ளை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அருள்மிகு வரதராஜ பெருமாளுக்கு தினந்தோறும் பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்ற பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் படைத்தார். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ பெருந்தேவி தாயாருடன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் படைத்தார். தேரோட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், எதிர்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் தேரினை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்தனர். தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்ட கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். தேரானது 4 மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது. திருத்தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.